செந்தில் பாலாஜிக்கு அரசியல் அழுத்தங்கள் அதிகமாகும். தமிழகத்தில் இதன் மூலமாக அரசியலில் திருப்பம் ஏற்படும் என்று தான் நான் கருதுகிறேன். இப்படி வழக்கு சூடு பிடிக்க போகுதுங்க. சுப்ரீம் கோர்ட் வரப்போறாங்க, ராஜ கண்ணப்பன் வரப்போறாங்க, பெரியசாமி வரப்போறாங்க, KN நேரு வரப்போறாங்க, அங்க கதிர் ஆனந்த் வரப்போறாங்க. ஆளுநர் 3 பக்க அறிக்கையை இமெயில் செய்திருக்கிறார் அமித்ஷாவிற்கு நேற்று. இந்த ஆவண கொள்ளையை பற்றி பரவலாக இருக்கிறது. செய்தியில் வருவது 1, 2, செய்தியில் வராதிருப்பது பல. இது மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய உள்துறை பற்றியும் முதலமைச்சருடைய செயலாளர்கள் அமித்ஷா கண்ணியில் வைத்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாகவே மெஜாரிட்டி வந்துவிடும். கூடவே நயினா நாகேந்திரன், நம்ம அன்புமணி ராமதாஸ், GK வாசன், சேஷி சண்முகம், வேளாளர் சங்கம் இவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 145 சீட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. இதை தெரிந்து கொண்டுதான் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறையில் மு.க. ஸ்டாலின் பக்கம் ஓ பன்னீர்செல்வம் செல்வார் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிந்ததனால்தான் அவருக்கு டைம் கொடுக்கவில்லை என்று பிரதமருடைய அரசியல் செயலாளர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். பிரதமருக்கு தெரியும், அவருடைய மகன் ஏற்கனவே சொல்லிவிட்டார் பிரதமரிடம், ரவீந்திரநாத். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். இப்ப மீண்டும் செந்தில் பாலாஜி வழக்கு சூடு பிடித்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற தமிழக அரசு முயல்கிறதா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அபிஷேக் மனு சிங்கி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் தான் திமுகவிற்கும் செந்தில் பாலாஜிக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் ஆறாரு. அவர் டைம் கேட்டிருக்காரு. இதன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு அரசியல் அழுத்தங்கள் அதிகமாகும். தமிழகத்தில் இதன் மூலமாக அரசியலில் திருப்பம் ஏற்படும் என்று தான் நான் கருதுகிறேன். சிவா, இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு போல தமிழகம் சார்புடைய மற்ற அமைச்சருடைய வழக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல சூடு பிடிக்குமா சார்? கண்டிப்பாக பொன்முடி வழக்கு சூடு பிடிக்க போகுதுங்க. சுப்ரீம் கோர்ட் வரப்போறாங்க, ராஜ கண்ணப்பன் வரப்போறாங்க, பெரியசாமி வரப்போறாங்க, KN நேரு வரப்போறாங்க, அங்க கதிர் ஆனந்த் வரப்போறாங்க. வரக்கூடிய நாட்களில் இது மாதிரியான ஒரு குட்டுகள் வந்துட்டே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. சார், இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டா கொலைகள் அதிக அளவுல அதிகரிக்க தொடங்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். தூத்துக்குடியில ஆணவ படுகொலை, கவின் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலியில பாப்பாக்குடி அப்படிங்கிற பகுதியில சிறுவர்கள் காவல்துறை துணை ஆய்வாளர் SI வெட்டுவதற்கு அருவாள்களோட வாள்களோட பாய்ந்து சென்றிருக்காங்க. SI பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி சார்? நான் பார்க்கிறேனோ இல்லையோ, ரியல் நேயர்களுக்கு நான் சொல்லுவேனோ இல்லையோ, சிவாக்கு பெறுகிறதோ இல்லையோ, ஆளுநர் 3 பக்க அறிக்கையை இமெயில் செய்திருக்கிறார் அமித்ஷாவிற்கு நேற்று. இந்த ஆவண கொள்ளையை பற்றி பரவலாக இருக்கிறது. செய்தியில் வருவது 1, 2, செய்தியில் வராதிருப்பது பல. இது மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய உள்துறை பற்றியும் முதலமைச்சருடைய செயலாளர்கள், தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் ஆக பலர் இருந்ததனுடைய துர்பாக்கியமான நிலைமை என்ன என்று கேட்டால், அவர்கள் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவது கிடையாது, அனுமதி கிடையாது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இம்மாதம் ஓய்வு பெறுகிறார். புதிதாக வரக்கூடிய DGP யார் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குலைந்து விட்டது என்றுதான் தெரிகிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான கூட்டம் வருதுன்னு கூட சில உளவுத்துறை அறிக்கைகள் இருக்கின்றன மத்திய அரசாங்கத்திடம். சார், இப்போ எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியான இருக்கக்கூடிய நிலை, அப்ப எடப்பாடியாருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற நிலையை எட்டி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தால், அமித்ஷா கண்ணியில் வைத்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாகவே மெஜாரிட்டி வந்துவிடும். கூடவே நயினா நாகேந்திரன், நம்ம அன்புமணி ராமதாஸ், GK வாசன், சேஷி சண்முகம், அப்புறம் அந்த தேவேந்திர வேளாளர் சங்கம் இவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 145 சீட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருக்குது திமுகவை பற்றி. அது தேர்தலில் வெளிப்படுத்தப்படும். காரணம் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், ஊழல், இதெல்லாம் பாருங்க. கொலை தினமும் நடக்குதுங்க. ஒரு கொலை எல்லாத்த விட இன்னொன்னு ஒரு அனாலிசிஸ் ஒண்ணுங்க. புதியதாக செய்தியாக சொல்லுகிறேன். கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, CII என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது.
பிக்கி என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது, அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அவர்களிடையே எடுத்துக்கொள்ளக்கூடிய இதை பார்த்தால் தமிழகத்தில் அதிகமான ரியல் எஸ்டேட்டுகள் வந்துவிட்டது திமுக ஆட்சிக்கு பிறகு. இதனால் பொது விஷயத்தில் பார்த்தால் ஊழல்கள் அதிகமாகிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக முதலமைச்சர் தன் கவனத்திற்கு கொண்டு வந்து இதை பாருங்க. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ரியல் எஸ்டேட் தாங்க. அவ்வளவு கள்ளப்பணம் இருக்குதுங்களா சிவா? யாருடைய பணங்க சிவா? இது ராஜகோபாலமா சிவா பணமாங்க? இது கள்ள பணத்தையே ரவுண்ட் ட்ரிப் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபரேஷனை கையில எடுத்திருக்காங்க. தாவேகா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவதற்காக ஆபரேஷன் வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க எப்படி சார் அது பாக்குறீங்க? அது ஆபரேஷன் எஃப் ஆயிடும், ஃபேக் ஆயிடும். அப்- அது பண்ருட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவுடேட்டடுங்க. என்ன மாதிரிங்க ப. சிதம்பரம், ராஜகோபாலன், அப்புறமா நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க, கிளம்பணுங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டையர் ஆனது நல்லா இருக்கும். ஏன்னா சிதம்பரம் இருக்கிற மட்டும் தமிழ்நாடு அரசியல், அகில இந்திய அரசியல் உருப்படாதுங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிற மட்டும் பன்னீர்செல்வத்தை குழி தோண்டி அந்த அந்த ஆர்கனைசேஷனை புதைச்சிருவாருங்க அவர். அதெல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் பாச்சா படிக்காதுங்க. சார் இப்போ தமிழகம் வந்து சென்ற மோடி அவர்களை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனா கிடைக்கல அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது இங்க வந்து புதிய தேசிய கொள்கையின் அடிப்படையில ஏன் 2100 கோடி ரூபாயை கொடுக்கல அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? இதை தெரிந்து கொண்டுதான் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறையில் மு.க. ஸ்டாலின் பக்கம் பன்னீர்செல்வம் செல்வார் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிந்ததனால்தான் அவருக்கு டைம் கொடுக்கவில்லை என்று பிரதமருடைய அரசியல் செயலாளர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். பிரதமருக்கு தெரியும். அவருடைய மகன் ஏற்கனவே சொல்லிவிட்டார் பிரதமரிடம், ரவீந்திரநாத். அவங்களாம் டிஎம்கே பக்கம் போயிட்டாங்க ஏற்கனவே. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் கட்சி ஆரம்பிக்க முடியாது, இரட்டை சின்னத்தை வச்சு பாண்டிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவு இல்லை. ஒரு எம்எல்ஏ கிடையாது கையில, ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது. எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பிடிச்சுட்டாரு. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் பன்னீர்செல்வத்திற்கு கடினமான காலம். அவர் என்னதான் சொன்னாரும் பிரதமர் மந்திரி நம்ப மாட்டாருங்க அவரை இனிமேல். சோ இறுதியாக கடைசியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நம்முடைய வாசகர்களிடம் தெரிவிக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் என்ன சார்? ஆகஸ்ட் 26ஆம் தேதி தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமருடைய ஒரு சுற்றுச்சூழல் பார்த்தீர்களே ஆனால் அதற்குள்ளதாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டு விடும். காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தலுக்கு பிறகு மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியா, தேர்தலுக்கு முன்னதாக உதயநிதியா என்று ஒரு குழப்பம் இருக்கிறது மத்திய மு.க.ஸ்டாலினுடைய மனதில். அதான் மெயின் பாயிண்ட். மு.க.ஸ்டாலின் இப்ப டிசைட் பண்ண வேண்டியது தன்னுடைய மகனுக்கு கொடுக்கலாமா அல்லது மனைவிக்கு கொடுக்கலாமா என்ற குழப்பம். அது 26 முன்னதாக முடியும். காரணம், பிரைம் மினிஸ்டருக்கு சென்னை விஜயம் என்பது திமுகவில் உள்கட்சி குழப்பத்தையும் ஆளுங்கட்சி குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.